ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரியாணி எப்படி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்குன்னு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் 1 ஸ்பூன் கசகசா, 5-6 துண்டு பட்டை, 7 கிராம்பு, 7 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 அன்னாச்சி பூ. இதுதான் நம்ம பிரியாணி அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள். இதை நம்ம அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் ஒன்றா. இப்போ அந்த பவுடரை நுணுக்கியாச்சு. இப்போ நம்மளுக்கு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும். சும்மா ஒரு 4 விரல் அளவு பூண்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பூண்டோட கொஞ்சம் இஞ்சி கம்மியாக போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதையும் நம்ம பேஸ்ட்டாக ஆக்கிட்டோம். இப்போ நல்லா குக்கர் சூடாயிடுச்சு. இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அதோட கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம், கடலெண்ணெய் சேர்த்து. உங்களுக்கு ஆயில் போதுமானு எப்படி பார்க்குறீங்கன்னா, இப்படி சாய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா சூடானோடனே இதில் 2 பிரிஞ்சி இலை போடுறோம். பிரிஞ்சி இலை போட்டுட்டு இந்த கல்பாசின்னு சொல்லுவாங்களா, அது கொஞ்சம் போட்டு இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இது 2 மட்டும் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கோங்க. மற்ற எல்லாமே நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸை போட்டு பிரியாணிக்கு பவுடர் அரைச்சி வச்சுக்கோங்க. 5 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 நம்பரு, 5 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது இதாகிடுச்சு. இதில் ஆனியனை போட்டுருவேன். நான் உதுக்க வச்சுருக்கேன், அதனால உங்களுக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்கும். வதங்கினா கொஞ்சம் ஆயிடும். நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். ஆனியன் இந்த ப்ரௌன் வந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இதை ஒரு தடவை இந்த மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும். இப்போல்லாம் யாருக்கும் பிரியாணி செய்ய தெரியாமல் இருக்குது, எல்லாத்துக்குமே பிரியாணி செய்ய தெரியும். இது இந்த மாதிரி மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். மசாலா அரைச்சி நம்ம வீட்டில் அரைச்சி செய்கிறதுக்கும் கடையில் மசாலா வாங்கி செய்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. இதுதான் ஹெல்த்தி ஃபுட்டு. ஒரு காய்ச்சல், இருமல் எதுனாலும் வந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு பவுடர் அடித்து ஒரு பிரியாணி செஞ்சு பாருங்கள், எல்லாமே பறந்து போயிடும். இப்போ பிரியாணி பவுடர் போட்டு வதக்கியாச்சு. இப்போ 5 நம்பர் பச்சை மிளகா போட்டு, பச்சை மிளகா நல்லா வதங்க. நான் காப்பிடி எடுத்திருக்கீங்க, காப்பிடி அரிசி, அது காப்பிடியும் கொஞ்சம் கூடுதலாகவும் எடுத்திருக்கேன். அதுக்கு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். 5 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த தக்காளியை போட்டுருவேன். தக்காளி நல்லா வதங்கும். அப்புறம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நல்லா தக்காளி வதங்கட்டும். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வதக்கிக்கிட்டே இருக்கீங்களோ அப்போ தாங்க அந்த பச்சை ஸ்மெல்லுக்குலாம் போய் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கிக்கிட்டே இருக்கும், நல்லா வதக்கு. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டே வரும். நம்மளுக்கு கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், ஏன்னா அப்புறம் அடி பிடிச்சிடும். இந்த பவுட்ரு போட்டிருக்கோம், பிரியாணி பவுட்ரு, அதனால் அடி பிடிச்சிடும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். என்னால் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா வதக்கலாம் தக்காளி மசிஞ்சு வரும். பவுட்ரு போட்டிருக்கோம்ல, அந்த பவுட்ரை எதுக்கு போடுறோம்னா அந்த ஆனியனோட ஃப்ரை பண்ணும்போது அந்த பவுடரோட ஸ்மெல்லும் போயிடும். அது பச்சையாக இருக்கும். நம்ம வறுக்காம தானே அரைக்கிறோம், அதனால நல்லா அப்படி குத்தி விட்டுக்காங்க தக்காளி. அப்புறம் சீக்கிரம் வரும். இப்படி லைட்டாக இருக்க தான் செய்யும். நம்ம தயிர் இதெல்லாம் ஊற்றலாம், அது இருக்காது. இப்போ தக்காளி ஓரளவு வதங்கி வச்சு நல்லாவே வதங்கி. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சோம்னா அதை போட்டுக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோம், அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும். எவ்வளோக்கான வதக்குறீங்கன்னா அவ்வளோக்குள்ள டேஸ்ட் கிடைக்கும் பிரியாணி. ஏன்னாலும் வதக்கி போட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல்லாக ஒரு மாதிரி சாப்பிட்றது நல்லா.
நான் 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். எனக்கு இதுவே போதுமான உரப்பு. ஏன்னா டிப்ஸ் எல்லாம் இருக்கனால சாப்பிட்றனால. உங்களுக்கு நீங்கள் காரம் அதிகம் சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வச்சு காப்பிடிக்கு இப்போ இந்த ஒரு பாக்கெட் தயிர் 10 ரூபா பாக்கெட் தயிர் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த தயிரை ஊற்றிக்கணும். தயிர் ஊற்றிட்டு சிம்மில் வச்சுருங்க. அந்த தயிரோட இது போடும். ஆல்ரெடி நான் மட்டன் இங்கே வேக வச்சு எடுத்துருக்கேன். மட்டன் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டேன். லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு இந்த மாதிரி நெஞ்சு கறியும் இப்படி கால் கறியும் வாங்கினீங்கனாலும் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். என் பையனுக்காண்டி நல்லி எலும்பு வாங்கினது வேக வச்சு எடுத்து வச்சுட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வேக வச்சு சூப் வச்சு சாதத்தில் போட்டு இந்த உள்ள பல்ஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. நல்லா கறி 5-6 விசில் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட எப்படி கறி இருக்கிறத பொறுத்து லேசாக இருந்தால் உங்களுக்கு தெரியும்ல பக்குவம் எப்படி நீங்கள் கறி அப்படி அந்த மாதிரி வேக வச்சுருக்கோம். இப்போ இந்த கறியை மட்டும் எடுத்து நம்ம பிரியாணியில் போட்டுக்கலாம். கறியை நல்லா எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி கறியை மட்டும் இதில் போட்டு அந்த மசாலாவோட நல்லா பிரட்டிவிடும். மசாலாவோட பிரட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் அதோடய அப்படி இருக்கணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர்ஸ்க்குலாம் அந்த மட்டன் இறங்கும். நீங்கள் சாப்பிடையில அந்த மட்டன் நல்லா ஜூஸியாக இருக்கும். நான் இதில் 1 உலக்கு அரிசி எடுத்தேன். இது காப்பிடி உலக்கு. இதில் 1 உலக்கு அரிசி எடுத்தேன். அப்புறம் இதில் கொஞ்சோண்டு ரைட் அளவு எடுத்தேன். இதுக்கு 1/2 கிலோ கறி போதும். அதை நல்லா வேக வச்சு நல்லா எடுத்துக்கணும். இப்போ இதை அரிசியை களைஞ்சிடணும். ஒரு தடவை 2 தடவை தான் களையணும். ரொம்ப களைஞ்சிங்கன்னா அந்த அரிசியோட ஸ்மெல்லே போயிடும். இப்போ அந்த மட்டனில் நம்ம அரிசி களைஞ்சதை போட்டுறணும். போட்டுட்டு இந்த மட்டனோட இந்த அரிசியை நல்லா பிரட்டி விட்டுரும். அப்போ தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கா, மசாலா கூட இருக்கா, இல்லை லைட்டாக இருக்கா என்னன்னு தெரியும். இல்லாட்டி நீங்கள் இப்போ தண்ணியை ஊற்றி நிறைய பேர் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி போடுவாங்க. அப்போம்போது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நல்லா இப்படி மசாலாவோட பிரட்டி 1 நிமிஷம் பிரட்டி விட்டுருங்க. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் மசாலா கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு அளவுக்கு. இந்த டயத்தில் நம்ம அளவு தண்ணி ஊற்றிடுவோம். நம்ம கறி வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதை ஊற்றிடுவோம். இப்போ நம்ம எந்த அளவு எடுத்தோமோ அந்த அளவில் இப்போ இந்த அளவு எடுத்தோம்னா இதில் 2 உலக்கு தண்ணி. அதே மாதிரி இதில் எடுத்திங்கன்னா இதில் ஒரு உலக்கு ஊற்றினா போதும். ஊற்றுங்க. நாங்கள் எப்பயும் ஒரு அளவு டம்ளர் வச்சுருப்போம். அதில் தான் எனக்கு கலெக்ட் பண்ணி நான் 4 டம்ளர் ஊற்றுவேன். இதில் இப்போ அளவு தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கட்டும். இந்த நேரத்தில் உப்பு சரி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. நீங்கள் உப்பு சரி பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு, ஏன்னா மட்டன் உப்பு போட்டு வேக வச்சுருப்போம். நம்ம வெங்காயம் வதக்குறதுக்கும் உப்பு போட்டிருப்போம். அதனால் நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கோங்க. உப்பு கூட இருந்துச்சுன்னா 1/2 லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுக்கோங்க. உப்பு பேலன்ஸ் ஆகிடும். இப்போ நல்லா கொதிச்சோடனே விசில் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுதான் எப்பயும் நான் தம்மு தான் போடுவேன். சரி, இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு கொஞ்சம், அதனால் தம் போடலை. நீங்கள் இப்படியே தம் போடாமல் 2 விசில் மட்டும் கரெக்டாக 2 விசில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓரளவு கொதிச்சிருச்சு. நம்ம விசில் போட்டு மூடிடலாம். விசில் போட்டாச்சு. 2 விசில் வந்தோடனே அப்புறம் எப்படி இருக்குன்னு என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 விசில் போதும். அப்புறம் நம்ம ஒரு 20 நிமிஷம் கழித்து பாப்பா எப்படி வந்திருக்கு. இப்படி எங்கிட்ட எலும்பு தாளிச்சா கொதிச்சிட்ருக்கு. இதோட ரெசிபி அடுத்த வீடியோ போய் எடுக்க டைம் எலும்பு தாளிச்சா. A few moments later. பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? வா, அப்படி வந்திருக்கு பாருங்க. சூப்பருங்க. இது உதிரியா இருக்கு பாத்தீங்களா? பிரியாணி
பாருங்க சூப்பரான பிரியாணி. வாங்க அப்படியே கொண்டு போய் எங்கள் அத்தைகிட்ட கொடுத்து டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பரா டேஸ்டா எம்மியா இருக்கு. சாப்பிட சாப்பிட அவ்வளோ ருசியா இருக்குது. தேங்க்யூ. என்னோட மாமியாரோட ரிவ்யூ. தேங்க்யூ. அடுத்து உங்களுக்கு சமையல் டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல். தேங்க்யூ கைஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.